ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிகிரி முடிச்சுட்டு சரியான வேலை இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகையை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு இது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணும் அப்படின்னு இதை பற்றி சொல்லிட்டா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வேலைவாய்ப்பு அலுவலகம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம பதிவு பண்ணி 5 வருஷம் முடிஞ்சிருக்கணும். அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெகுலரில் முடிச்சிருந்தாலும் சரி, கரஸ்பாண்டில் படிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக உதவித்தொகை கிடைக்கும். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டடு 40லேருந்து 42 வரைக்கும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம் இல்லையா, எல்லா சர்டிஃபிகேட் 10th 12th காலேஜ் படிச்சிருக்க எல்லா சர்டிஃபிகேட்டும் கையில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்கம், அதாவது ஓரளவுக்கு தான் இருக்கணும். நிறைய அமௌண்ட் இருந்துச்சுனாலும் வராது. அது எவ்வளோன்னு கன்ஃபார்மாக தெரில. சப்போஸ் வந்த பிறகு நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும். அடுத்து ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, உங்களோட நேம்லே பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கணும். சப்போஸ் அமௌண்ட்டு போடுறப்ப உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் ஏறும். அதனால் உங்கள் நேமில் தான் அக்கௌண்ட்டு இருக்கணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வேணும். சரி, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கூகுளில் போனீங்கன்னா ஆன்லைனில் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுல நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நேராக ஆஃபீஸ்க்கு போனோம்னா அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லை நான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா டிவிக்கு 2026 யூத் ஸ்கீம் 4000 அப்படின்ற வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா அங்கே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் போனால் அவங்களே எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்க எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போயிருங்க. 10th 12th காலேஜ் படித்த சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் மேலே சொன்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்து இதுக்கு கண்டிஷன் பார்த்தோம்னா, நீங்கள் சப்போஸ் ஸ்கூல், காலேஜு அல்லது கம்பெனியில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அங்கே பிஎஃப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு நமக்கு வராது. அதனால் பிஎஃப் பிடிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அரசு வேலையில் இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆன்லைனில் ஒன்று போடுவாங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அதை நம்ம கையில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் அந்த ஒரிஜினல் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறப்ப இதையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இந்த உறுதி படிவத்தை நம்ம கையில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்லாம் பார்த்தோம்னா, டிப்ளமோ படித்து முடித்தவங்களுக்கு 2500. சப்போஸ் நான் யூஜி, அதாவது பிஎஸ்சி அந்த மாதிரி 3 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு 4000 ரூபாய் வருதுங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே டீட்டெயில்ஸ் கேட்டு அங்கே என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் மேலும் தகவல்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.